மில்க் ஷேக். ஒரு பழத்தையே போட்டு பண்ணுறத விட நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்திருந்தது. என் தங்கைகிட்ட கேட்டேன் என்ன பண்ணுறதுன்னு. ரம்யா சொன்னால் பேரிச்சம்பழம், ஃபிக்கு, அந்த அத்திப்பழம், ஆலம்பழம், கையில் என்னென்ன பழம் இதோ அத்திப்பழம், பாதாம் பருப்பு, கிஸ்மிஸ்ஸு, தோல் உரித்த பாதாம் பருப்பு, கிஸ்மிஸ்ஸு, அக்ரூட்டு எல்லாம் கையில் என்னென்ன கிடச்சதோ, கருப்பு திராட்சை என்னென்ன கிடச்சதோ எல்லாம் ராத்திரி முதல் நாளே ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடித்து ஒரு பால் எடுத்து வடிகட்டி ஒன்றா என்ன பழம்னு பார்த்துன்னு வாங்கோ. எதையாவது நான் மிஸ் பண்ணாலும் பார்த்துட்டுருக்கோம். ஓகே. மிக்சட் ஃப்ரூட் ட்ரை ஃப்ரூட்ஸில் இப்படியே ஒரு பேக்கெட் வந்தது. தண்ணியை ஒட்டை பிழிஞ்சு இது பண்ணிவிட்டு இந்த தண்ணியை கூட விட்டு அடிச்சுக்கலாம். மிக்சியில் போட்டு நல்லா அடித்து குட்டி மிக்சி இல்லையா, சூப்பராக இருக்குது. இதுக்காகவே ஜூஸ் போட்டேன்னு சொன்னோம். நிமிஷமாக வச்சுருக்குப்பா. ராத்திரியே ஊறினதுனால இதுக்கு பாலோ இது சர்க்கரை வேணும்னா சர்க்கரையோ பனங்கள் கண்டோ வேறு ஏதாவது போட்டுக்கோங்க, இல்லாட்டி அது அவசியம் இல்லை. இதில் என்ன சொல்கிறான்னா இளநீ கூட விட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னேன். அரைச்சி பால் எடுத்துன்ட்டு, பால் எடுத்தேன்னா தேங்காய் பால் மாதிரின்னு சொல்கிறேன். ஐயோ இவ்வளோ பருப்பையும் போட்டு வடிகட்டுவாளாடி அப்படின்னு கேட்காதீங்கோ. என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. வடிகட்டி அந்த சக்கையெல்லாம் தூர போடக்கூடாது. இவ்வளோ காஸ்ட்லியாக நட்டும் இதுவும் போட்டுட்டு தூர போடுவாளா? அதை மறுபடியும் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் விட்டு 2-3 தடவை அடித்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது இதுக்குள்ளேயே போட்டு கலந்து சாப்பிட்டுட்டோம். சூப்பராக இருந்தது. ரம்யா சொன்ன ரெசிபி. வாழ்க ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாகவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலி நான் பண்ணியிருக்கவே மாட்டேன் இந்த மாதிரி. நான் ட்ரை கூட பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு இந்த ஐடியாவே தோணலை. அது புதுசாக இருந்ததுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது, சூப்பராக இருந்தது. இது என்ன பெரிய பிரமாதங்கிறல போட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. இதுக்கு போய் வாயில் வடை போட்டு இவ்வளோ கதை சொல்கிறியே அப்படின்னு கேட்காதீங்க. பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். சரியா? உலகத்தில் இல்லாததையா சொல்லிட்டேன் அப்படிங்காதீங்க. எனக்கு என்னமோ அதிசயமாக தோணித்துமா, அதனால் இருந்தது. இதை பாருங்க. வடித்து மறுபடியும் மிக்சியில் போட்டு 2-3 தடவை இந்த 2-3 தடவை பால் எடுத்தும் எப்படி இருக்குது பாருங்க. கெட்டியாக சூப்பராக இருக்கும். ஸ்ட்ரென்த்தான ஒரு ட்ரிங்க்கு. காஃபி சாப்பிட்றதையும் விட்டுட்டேன்னு சொல்லிட்டா அவ. நம்மளும் ட்ரை பண்ணுவோம். See you soon. Bye.